ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷர்லின் வியூஸ். இன்னைக்கு என்னோட ஃபேவரட் ரெசிபி தான் நான் வீட்லேயே ட்ரை பண்ணேன். என்னன்னா, இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஸ்பைசி மேங்கோ சொல்லுவாங்க, காரம் மாங்காய். ஸோ இது வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இந்த ரோட் சைட்லலாம் விற்றுருப்பாங்கல்ல, சின்ன பசங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த தள்ளுவண்டியில். இது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கடுகு, மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் வந்து போட்டு அழகாக வந்து டெக்கர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்பவே நாங்கள்லாம் படிக்கக்குள்ளே வந்து 5 ரூபா, 3 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்லாம் தெரியல. ஸோ அந்த பக்கமே போகிறது கிடையாது. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா, கழுவி வச்சுருக்கிற மாங்காய், கருவேப்பிலை, மிளகாய் தூள், உப்பு, எண்ணெய், இவ்வளோதான் கைஸ். இப்போ இது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாளிக்கிற பேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஒரு சின்ன கடாய் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கலர் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷனில் என் கை வந்து கொப்பளமாகிடுச்சு கைஸ். நான் பாருங்கள், கருவேப்பிலை பிச்சு போடாமல் இலைங்களில் அப்படியே வந்து காம்பாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா அது எண்ணெயிலேருந்து எடுக்கக்குள்ளே ஒரு ஸ்பூனு இல்லைனா வந்து கரண்டியில் எடுக்கணும்ல, நான் வந்து அப்படியே வந்து கையில் வந்து எடுத்தேன்னா கொப்பளமாகிடுச்சு கைஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐஸ் பேக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் வீக்கம் கம்மியாயிருச்சு. அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் கைஸ். ஸோ ஆல்ரைட், சமைக்கிறப்போ ஸ்டார்டிங் பிகினிங்கில் வந்து இதெல்லாம் ஆகுறது சகஜம்தான். ஸோ இதை வந்து ஸ்போர்ட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கணும், பெரிய விஷயமாலாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரைட், பேக் டு த வீடியோ. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃப்ரைங் பேனில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலு, கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கலர். இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கைஸ். இப்போ வந்து மிளகாய் தூளும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி கைஸ், ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கணும் கைஸ். இப்போ வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷம் அளவுக்கு. அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து லேசாக வந்து ஊற்றிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆன உடனே, அதாவது இந்த ஸ்பைசி மசாலா வந்து ஆறிட்ட உடனே, அவ்வளோ சூடெல்லாம் இருக்காது. ஸோ ஆறிட்ட உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா வந்து கரண்டியில் வச்சு கூட நீங்கள் வந்து பிகினிங்கில் கிளறுன்னா அது வந்து எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேடி ஃபோனில் எடுத்ததால் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ சாரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து பண்ண உடனே வந்து தும்பல், இரும்பல் வந்தாலுமே சரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் எடுத்த பொருளெல்லாம் அந்தந்த இடத்துல வந்து வைக்க போகிறேன். என்னோட குக்கிங்கில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணி முடித்த உடனே அந்தந்த ப்ராடக்ட் வந்து அந்தந்த திங் வந்து அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரிட்டர்ன் ஆவேன் ஹாலுக்கு. ஸோ இதுதான் என்னோடய ப்ளஸ்ஸே கிச்சனில். ஸோ ரெசிப்பியும் ரெடி ஆயிடுச்சு, அந்தந்த பொருளும் அந்தந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ பாருங்கள், என்னோட கை அடிபட்டுச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து லைட்டாக வந்து இந்த ஐஸ் பேக், அதுக்கப்புறம் ஐஸ் கட்டியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லா ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா நான் குக் பண்ணக்குள்ளவே வந்து ஐஸ் கட்டியெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் எரியிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சா குக் பண்ண உடனே. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எரியிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி வந்து ஐஸ் க்யூப் வச்சேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு என் கையே. அதுக்கப்புறமா நான் ஸ்பைசி மேங்கோ ரெடி பண்ணோல, அதை வந்து டேஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி கட்ஸ் போட்டு நம்ம வந்து எப்போவுமே இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணோம் கைஸ். அப்போ வந்து அந்த மசாலாலாம் வந்து உள்ளெல்லாம் போயிட்டு இறங்கி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.